9வது ரொம்ப தனிமையில் இருக்க விரும்புவாங்க. முன்னெல்லாம் ரொம்ப கலகலப்பாக எல்லாரோடையும் பழகினவர் வந்து இப்போ தனியாக இருக்கணும் அப்படின்னு நிறைய நேரம் எடுத்துக்குவாங்க. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ டாக்டர். வணக்கம். யார் பேசுறீங்க சார்? எங்கேருந்து பேசுறீங்க? நான் கார்த்திக் பேசுகிறேன். சொல்லுங்க சார், எங்கேருந்து பேசுறீங்க? நான் வந்து மயிலாப்பூர்லேருந்து பேசுகிறேன். சொல்லுங்க சார். டாக்டர், என்னோட ஆண்குறி வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது டாக்டர். சரி. எனக்கு ஏஜ் வந்து இப்போ 27 ஆயிடுச்சு. சரி. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப சின்னதாக இருக்குது. அது வந்து அதனால வந்து செக்ஸ் பண்ணும்போது வந்து சரியா இன்சர்ட் ஆக மாட்டேங்குது டாக்டர். உள்ள வரைக்கும் போக மாட்டேங்குது. அதனால வந்து குழந்தை இல்லை. இப்போ கல்யாணம் ஆகி எவ்வளோ நாள் ஆச்சு? 8 months ஆச்சு டாக்டர். இது வேறங்க, இது அன்கன்சுமேட்டட் மேரேஜஸ்னு பேர். இது வந்து இது வேற. நீங்கள் வந்து ஆணு பெருசாக இருக்கா சின்னதாக இருக்கான்னு பிரச்சனை இல்லை. ஓகே. உங்களால் டீப்பாக பெனிட்ரேட் பண்ணி செக்ஸ் பண்ண முடியாது. ஒன்று உங்களுக்கு கொஞ்சம் விரைப்புத்தன்மையில் ப்ராப்ளம் இருக்கும், உங்கள் மனைவிக்கு பெண்ணுறுப்பு ரொம்ப டைட்டாக இருக்கும். இதற்கு வந்து சில பயிற்சிகள் இருக்குது. டாக்டர்கள் உங்களுக்கு பயிற்சிகள் கொடுப்பாங்க. அதை நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ணிங்கன்னா 4 நாட்களில் கூட சரி பண்ணிக்கலாம். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த பயிற்சிகளை பண்ணிங்கன்னா உடனடியாக சரியாயிடும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார். வணக்கங்க சார். வணக்கங்க சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார், சேலத்திலிருந்து ரமேஷ் பேசுகிறேங்க. சொல்லுங்கள் ரமேஷ். சார், எனக்கு மேரேஜ் ஆகி 2.5 years ஆச்சுங்க சார். சரி. இன்னும் மிஸ்ஸஸ்க்கு பேபி ஃபார்ம் ஆகலைங்க சார். சரி. நாங்கள் வந்து பார்த்தோம் 2 பேருமே நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சார். சரி. இது வரைக்கும் வந்து எங்களுக்குள்ள செக்ஸுவலில் வந்து ஒரு நல்ல திருப்திகரமான லைஃப் இல்லைங்க சார். இல்லைங்க, செக்ஸில் திருப்தி ஆலையாட்டையும் குழந்தை பெற்றுக்கலாம். அதில் அப்படி திருப்தி ஆனால் தான் குழந்தை பிறக்கணும்னா இந்தியாவில் குழந்தைகளே பிறக்காது. அதாங்க சார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களோட மிஸ் இன்னும் வந்து ஒரு நல்ல ஃபுல்லாகவே இன்னும் போலிங்க சார். என்னோட உறுப்பு வந்து இன்னும் அவங்களுக்குள்ள ஃபுல்லாகவே போலிங்க சார். ஏன் நீங்கள் அப்புறம் டாக்டர்கிட்ட இதை பற்றி பேசாமல் நீங்களே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கீங்க? சார், அவங்க கேட்டதுக்கு அவங்க கவுன்சிலிங் போங்க அப்படின்னு சொன்னாங்க சார். சரி. நாங்கள் கவுன்சிலிங்க போல. இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் அவங்க வலி இருக்குதுன்னே சொல்லி. எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க சார்? சேலத்துலேருந்து பேசுகிறேங்க சார். முதல்ல ஒரு நல்ல செக்ஸாலஜிஸ்ட்டை கண்டுபிடிச்சி நீங்கள் அவரை பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டியூரேஷனில் இதை சரி பண்ணிவிடுவாங்க. உங்களுக்கு குழந்தை இல்லைன்ற செலவெல்லாம் மிச்சம். குழந்தை இல்லைன்னு நீங்கள் இப்போ டாக்டர் பார்க்குறது, அதுக்கான ட்ரீட்மெண்ட்டு எல்லாமே மிச்சம். அதனால் நீங்கள் முதல்ல ஒரு நல்ல டாக்டர் பார்த்துட்டு இதை சரி செய்து கொள்ளுங்கள். முற்றிலுமாக இது சரி செய்யக்கூடிய பிரச்சனை. முதல்ல அது தெரிஞ்சுங்க. இது 100% சரியாகக்கூடிய ஒரு பிரச்சனை. ஸோ நம்ம காதலிக்கும் நபருக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்றத பற்றி இங்கே பேசிகிட்டு இருக்கோம். காதலிக்கிறவர் வந்து காதலியை பற்றி அதிகம் தெரிந்து கொள்ள, ஒரு பெண்ணை பற்றி அதிகம் தெரிந்து கொள்ள விரும்புவார். அதே மாதிரி குழந்தைகளோட நிறைய விளையாடுறதுக்கு விரும்புவாங்க. அதே மாதிரி லேட் நைட் வரைக்கும் பாடல்கள், இசையை வந்து ரொம்ப நேரம் கேட்டுக்கிட்டு இருக்கிறது. காதலியோட அல்லது காதலனோட நட்பு வட்டாரத்தையும் சேர்த்து உபசரிக்கிறது. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். நான் வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வினோத் பேசுகிறேங்க. சொல்லுங்கள் வினோத். என்னோட ஆணுறுப்பு ரொம்ப சின்னதாக இருக்கு சார். சரி. குழந்தை பிறந்ததுல ப்ராப்ளம் இருக்குமா சார்? இது ஆணுறுப்புக்கும் குழந்தை பிறக்கிறதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைங்க, கவலையப்படாதீங்க. வேறு விந்து பைகள் ரொம்ப சின்னதாக இருக்குது, உங்களுக்கு அந்த தாடி மீசெல்லாம் நல்லா வளரலை அப்படின்னா ஒட்டுமொத்தமாக விந்து பையே சின்னதாக இருக்கலாம். ஆனால் அதை மருத்துவர்கள் உங்களை பரிசோதித்து உண்மையை வந்து அவங்க கொண்டு வரணும். அப்போ தான் இதை பற்றி தெளிவாக சொல்ல முடியும். பல நேரங்களில் வந்து விந்துப்பை வளர்ச்சி அடையாமல் போயிடலாம். இல்லை சின்ன வயதில் வர்ற புட்டாளம்ம, பொண்ணுக்கு வீங்கி போன்ற பிரச்சனைகளால் விந்துப்பைகள் சின்னதாகலாம். அது என்ன காரணம்னு கண்டறிந்து சரி பண்ண வேணும். அப்படி பண்ணால் சரியாயிடும் உங்களுக்கு. இப்போது நகம் கடிக்கிறது, புதிய புதிய பழக்கங்கள் உருவாகிறது, இதெல்லாம் வந்து காதலுடைய ஒரு சிம்டமாக இருக்கும். காதல் திரைப்படங்களை அதிகமாக பார்ப்பாங்க, விரும்பி பார்க்குறது. அதே மாதிரி உலகமே ஒரு அழகாக, ஒரு அன்பாக இருக்கிற உணர்வு வரும். ஒரு ஈஃபோரிக் ஸ்டேட்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஒரு மிதந்துக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு அவங்களுக்கு இருக்கும். புத்தகங்களை படிக்க ஆரம்பித்தாங்களோ அவங்களால படிப்பை கண்டினியூ பண்ணி ஒரு கவனம் செலுத்தி படிக்க கண்டினியூ செய்ய முடியாது. ஒரு கவனச்சிதறல் வந்துக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி பூவில் மழை பெய்கிறது, பூ போன்ற பல்வேறு விஷயங்களை கவித்துவமாக ரசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ சார்,
சரசு நாசிக்ல இருந்து பேசுறேன். வணக்கம் சரசு, சொல்லுங்கள். சார் ஐஏஎஃப் பண்ணிருக்காங்க, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சார். 40 நாளைக்கு போய் செக் பண்ணோம். கங்க்ராச்சுலேஷன், சொல்லுங்கள். சார் அது இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க 30 நாளைக்கு. அது ரொம்ப வீங்கிட்டு இருக்குது, என்ன செய்யுது சார்? நல்ல ஒத்தடம் கொடுங்க. வீங்க ஆமாம், இந்த இன்ஜெக்ஷன்ஸ் வந்து ப்ரொஜெஸ்டிரான் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது 20 நாள் போட்டோம், திரும்ப 30 நாளைக்கு கொடுத்துட்டாங்க சார். திரும்ப அதாவது லூட்டியல் ஃபேஸ் சப்போர்ட்டுக்காக அதை கொடுத்துருப்பாங்க. அது ரொம்ப ஆயிலாக இருக்கும், அதனால் அந்த இன்ஜெக்ஷன் போட்டதெல்லாம் அப்படியே வீங்கி வீங்கி போயிடும். நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட பேசுங்க. சில நேரங்களில் அவங்க ஹிந்தி சரியா புரியுறதில்ல எனக்கு, ஹிந்தி சொல்கிறாங்க. யாராவது ஒரு ஆளை மொழிபெயர்க்கிறது கூட்டு போங்க, பக்கத்து வீட்டு பெண்ணை கூட்டு போங்க. உங்கள் பிரச்சனைகள்லாம் ரெண்டு சைடு கட்டியா இருக்குதுங்க சார். அதாங்க, அது ஆயில் போல திக்கான இன்ஜெக்ஷன். அது போட போட அந்த இடத்துல கட்டி கட்டியாக வீங்கின மாதிரி இருக்கும், வலிக்க ஆரம்பிச்சிடும். சுடுதண்ணில தடவுனாலே அது கரைய மாட்டேங்குது. கரையாதுங்க, அவ்வளோ சீக்கிரம்லாம் கரையாது. வலி குறையும். வலி குறையிறமா ஆகாதுங்க சார்? எந்த எஃபெக்டும் ஆகாது, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் பாடியில் அது இருக்கும், அதனால எந்த எஃபெக்டும் வராது. இது லூட்டியல் ஃபேஸ் சப்போர்ட்டுன்னு சொல்லி உங்களுக்கு கொடுக்குறது. இது இயல்பானதாங்க, ஒன்றும் பயப்பட வேண்டாம். ரகசிய கேள்விகள் இடைவேளைக்கு பின் தொடரும். ரகசிய கேள்விகள் தொடர்கிறது. காதலை பொறுத்த வரைக்கும் காதலர்களுக்கு வரக்கூடிய பல்வேறு மாற்றங்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ பல்வேறு புதிய புதிய விஷயங்களை அவங்க ரசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி காதலுக்கு வரக்கூடிய எதிரிகள் யார் யார் அப்படின்னு பார்த்தா, இப்போ காதலிப்பவர்களுடைய சிம்டம்ஸ் பார்த்தோம். காதலுக்கு எதிரிகள் அப்படின்னு பார்த்தோன்னா மெயினாக ஒன்று வந்து பணம் வித்தியாசம் இருக்கிறது. ஒருத்தர் வசதியானவராகவும் ஒருத்தர் வசதி இல்லாதவராக இருந்தால் பணம் வந்து மிகப்பெரிய ஒரு எதிரியாக நிற்கும் காதலுக்கு. அடுத்து வந்து காதலில் வந்து பாசம். காதல், நீங்கள் உங்கள் காதலரோடு வாழணும்னு நினைக்கும் போது பெற்றோர்கள் வந்து உங்களை எதிர் சைடில் இழுத்துட்ருப்பாங்க, காதல் கூடாது அப்படின்னு. பாசம் வந்து மிகப்பெரிய எதிர் சக்தியாக இருக்கும். பல நாடு நம்ம இந்தியா போன்ற நாடுகளில் சாதி போன்ற பிரச்சனைகள் காதலுக்கு மிகப்பெரிய ஒரு குறுக்கீடாக இருக்கும். மற்ற எல்லாத்துலேயும் நீங்கள் சமமாக இருந்தாலும் கூட சாதி உங்களை பிரிக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு தடையான விஷயமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு தைரியம் இல்லாத ஆணோ பெண்ணோ ஈடுபடும்போது அவங்களுக்கு வந்து அந்த தைரியமாக இதை வெளியே கொண்டு வந்து அதற்காக போராடும் தைரியம் இல்லாத பட்சத்தில் காதல் வந்து பல நேரங்களில் காணாமல் போடுறத நம்ம பார்க்கலாம். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? நான் கல்பாக்கத்துலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். எனக்கு இது போல் சார், நான் கை பழக்கம் செஞ்சு ஒரு சார் எப்போனா ஒரு தான் சார் செய்வேன். நான் ஒரு 10 வருஷமாக ஆயிடுச்சு சார். அது சரி. அதுக்கு முன்னாடி நல்லா இருந்தது. அது அப்புறமா ஆயிடுச்சு. அந்த கை பழக்கம் செஞ்சதுலேருந்து தளர்ந்து போன போல ஆயிடுச்சு சார், டெம்பர் இல்லாமல். சரி. அது இப்போ வந்து அதான் சார், மேரேஜ் பண்ணுறதுக்கு பதட்டமாக இருக்குது. ஒரு வெடிக்காலாம் ஆனால் மட்டும் டெம்பர் ஆகுது, அதான் நார்மலாக டெம்பர் ஆகுது. மற்ற டைம்லாம் டெம்பரே ஆக மாட்டேன், அந்த எண்ணமே வர மாட்டேன் சார். அவங்க மேரேஜ் பண்ணோம் சார், டாக்டர்கிட்ட செக் பண்ணால் கூட எந்த ப்ராப்ளமும் இல்லை, நீ மேரேஜ் பண்ணு சரியா, நீ நார்மலாக இருக்கிற பிளட்லாம் எடுத்து செக் பண்ணாங்க சார், எந்த ப்ராப்ளம் இல்லைன்ட்டாங்க. ஆனால் எனக்கு பயமாக இருக்குது, பதட்டமாக இருக்குது. இதனாலே மன அழுத்தம் போல ஆயிடுச்சு சார் லைஃப். இது அப்படியெல்லாம் இருக்குங்க, அதெல்லாம் உண்மைதான். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு செக்ஸாலஜி மருத்துவர் ஸ்பெஷலிஸ்ட்டை பாருங்கள். அவங்க வந்து உங்களை சில பரிசோதனைகள் பண்ணிவிட்டு சில குறிப்பான டெஸ்ட்டுகள் எடுத்துகிட்டு உங்களுக்கு சில மருந்துகள் கொடுப்பாங்க. அந்த மருந்துகளில் வந்து உங்களுக்கு விரைப்புத்தன்மை நார்மல் ஆகிடும், உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வந்துடும். டெய்லி வந்து பழைய மாதிரி விரைப்புத்தன்மை இருக்கும், நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்பீங்க. அதான் சார், இது போல் ஒரு 10 வருஷமாக ஆயிடுச்சு சார். அதுலேருந்து நான் இந்த பழக்கம் பண்ணுறது கிடையாது. இருந்தாலும் ஆனால் அது போல் இருக்குது சார். எனக்கு இதுதான் சார் மெயினாக இருக்குது. ஒன்றும் மேரேஜ் ஆகலை சார். ஹெல்ப் பண்ண முடியுமா சார்? புலம்ப வேண்டாங்க, பயப்படாதீங்க. உங்களுக்கு முதல்ல பெரிய பிரச்சனைகளே இல்லை. உங்கள் பயம்தான் உங்களுக்கு காரணம். பயம்தான் நீங்கள் பேசுகிறதே பயத்தோடு தான் பேசுகிறீங்க. முதல்ல சுய இன்பத்தினால எந்த பிரச்சனையும் வராது, அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க.
அது பண்ணுறதுனால தான் வந்துச்சு, இப்போ 10 வருஷம் பண்ணுறது இல்லைன்றதே அபத்தம். சுயன்பம் டெய்லி பண்ணுறவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் அதில் பயந்து போனீங்கன்னா எல்லா விதமான பிரச்சனைகளையும் அதை கொண்டு வரும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் வணக்கம் சார். சொல்லுங்கள் சார். சார் சேலத்துலேருந்து குமார் பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் குமார். சார் மச்சானுக்கு வந்து ஆணுறுப்பு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கு. சரி. இப்போ மனைவி வந்து டைவர்ஸ் விவாகரத்து கேட்குறாங்க. சரி. எப்படி சார் அவங்களுக்கு இப்போ கல்யாணம் பண்ணி 1 வருஷம் ஆகுது. சரி. இது வரைக்கும் குழந்தை எதுவும் இல்லை. சரி. இந்த பெண் வந்து இப்போ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு, எனக்கு வந்து ஒரு சரியான ஆம்பளை இல்லைன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு கணவர்? மச்சான் சார், சொந்த மச்சான், என்னுடைய வைஃபோட அண்ணன். சரி சரி சரி, ஓகே. எப்படி சார் சரி பண்ண முடியுமா சார்? இல்லை நம்ம விவாகரத்து வாங்கி பொண்ணு வந்து ரொம்ப தைரியமாக போலீஸ் ஸ்டேஷனில் போட்டு எனக்கு ஒரு ஏற்ற ஆம்பளே கிடையாதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கு. இல்லைங்க, இது இவங்க நாம் அந்த நிகழ்ச்சியில் திரும்ப திரும்ப சொல்கிறோம், நீங்கள் 100 கல்யாணங்கள் ஆச்சுன்னா 3% திருமணங்களில் செக்ஸ் பண்ணுறதுல சிக்கல் இருக்கும். இவங்களுடைய கோபங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு இவங்க நேரடியாக போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறது, கோர்ட்டுக்கு போய் டைவர்ஸ் வாங்குறது, இந்த மாதிரி இறங்கிடுவாங்க. ஆமாம் சார். இது சரியில்லை. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து முதல்ல வந்து செக்ஸாலஜி மருத்துவர் பாருங்கள். இந்த பிரச்சனையை 100% தீர்க்க முடியும். அப்படி தீர்க்கவே முடியலைன்னா நீங்கள் இழக்கிறதுக்கு எதுவும் இல்லை, திரும்ப அப்போ போய் நீங்கள் டைவர்ஸ் வாங்கிக்கலாம். ஆனால் எந்த முயற்சியுமே பண்ணாமல் நேரடியாக முதல்ல டைவர்ஸ் வாங்குறது சில நேரம் எளிமையாக சரி செய்யக்கூடிய பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு நீங்கள் டைவர்ஸ் வாங்கிறது நல்லதில்லை. 2வது திருமணத்துலையும் இதே விஷயங்கள் திரும்ப வரலாம். அதனால் நீங்கள் டைவர்ஸ் வாங்கிறதுக்கு முன்னால் இந்த பிரச்சனைகளை முழுமையாக ஆராய்ந்து இதை சரி செய்ய முயற்சி செய்ய வேண்டும். செக்ஸ் ப்ராப்ளம் இன்றைக்குள்ள நவீன டெக்னாலஜி மருந்துகள் மூலமாக துல்லியமாக சரி செய்யலாம். அதனால் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இன்னும் நம்ம பல்வேறு விஷயங்களை இந்த காதல் பற்றி நம்ம இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேச இருக்கிறோம். இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள இயலாத வாசகர்கள் உங்களுக்குள்ள கேள்விகளை எங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக அனுப்பலாம். 9841266666 என்ற எண்ணுக்கோ 9444944444 என்ற எண்ணுக்கோ உங்கள் கேள்விகளை எங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக அனுப்பலாம். அல்லது hi@drkamaraj.net என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் கேள்விகளை எங்களுக்கு மின்னஞ்சலில் அனுப்பலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.